ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட் ஐ ஈட் இன் அ டே பார்க்கலாம் வாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சுக்குமல்லி காஃபியோட பசங்களுக்கு கொலக்கட்டை பண்ணியிருந்தேன். அதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன். சுக்குமல்லி காஃபி போட்டு இறக்கையில் ஒரு கையளவுக்கு புதினா இலை போட்டு கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணி குடித்தேன். மதியம் லஞ்சுக்கு மட்டை அரிசி சோறு, வாழைக்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருந்தேன். மிளகு ரசம், நேற்று வச்ச கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட்றீங்களே பெருமாளுக்கு ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில்லையே லட்டுவில் என்னென்னமோ கலந்து விற்றுருக்காங்க. அப்போ மட்டும் ஆச்சாங்க, எல்லா தப்பையும் பண்ணிடுறாங்க. அப்புறம் பரிகாரன்ற பேரில் பண்ணிடுறாங்க. சாப்பாடு அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. அதை வந்து நீ இதைத்தான் சாப்பிட்ணும், இதைத்தான் சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் திணிக்கக்கூடாதுங்க. அது அவங்கவுங்க விருப்பம். நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதனால் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நைட்டு டின்னருக்கு வந்து டோஃபு முட்டையெல்லாம் போட்டு பாஸ்தா தாங்க